பாலஸ்தீன மக்களுக்காக காசா மக்களுக்காக வழங்கப்பட்ட துருக்கியில இருந்து வழங்கப்பட்ட பல கோதுமை மா அடங்கிய பாக்கெட்டுகள் குப்பையிலே வீசி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். இதை பற்றி இதுவரைக்கும் வாய் திறக்காமல் இருக்கிறது அர்துகானுடைய அரசாங்கம். நாங்கள் காசா மக்களுக்கு உதவுறோம் கூட இஸ்ரேல்காரன் கொண்டு கொடுத்தா சரிப்பட்டு வருமா? ஒன்றோ ரஃபா பார்டரில் வைக்கணும், என்னைக்கு திறக்கிறானோ அன்னைக்கு உள்ளே போகும். இஸ்ரேல்காரன் கொண்டு கொடுக்க அவன் தூக்கி குப்பையில் வீசியிருக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு அல் ஜசீராவே வீடியோவாக வெளியிட்டிருக்கிறது. அந்த வீடியோவினுடைய புகைப்பட காட்சியை தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க. முழுவதுமாக குப்பையில் வீசப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளுடைய காட்சி அது இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த அளவுக்கு உணவில்லாமல் இருக்கிறார்கள் அந்த மக்கள். அவர்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயமாக இது மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுக்கு எதிராக பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் இரு நாட்டு தீர்வை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். இஸ்ரேல் ஒரு நாடாக ஆல்ரெடி இருக்குது. எனவே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கணும் என்கிற அழுத்தத்தை இன்றைக்கு பிரிட்டனுக்கும் அவர் கொடுத்திருக்கிறாரு. யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே அங்கீகரிக்கணும், யூரோப்பை தாண்டிய கண்ட்ரிஸும் அங்கீகரிக்கணும். அது ஒரு சட்டம் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஐநாவில் அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து மேக்ரான் அதில் ஆர்வம் காட்டி வர்றார். எதிர்வருகிற 18ஆம் தேதி அமெரிக்காவினுடைய நியூயார்க்கில் இது தொடர்பான ஒரு மாநாட்டிலே அவர் பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறது என்கிற அறிவிப்பை விடுக்க இருக்கிறார். அதே நேரத்தில் தான் எப்படியாவது பிரித்தானியாவையும் இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு அவர் நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி நடக்குமாக இருந்தால் வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகளில் 4 நாடுகள் பாலஸ்தீனத்தை வெளிப்படையாகவே அங்கீகரித்துவிடும். அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடமாக அது மாறும். ஏதோ ஒரு வகையில் பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற அந்தஸ்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 4 தடவைகள் மீண்டும் யமனில் இருக்கக்கூடிய சன்ஆ விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இங்கே நீங்க பார்க்கலாம்.